ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் நவீன் ரவி. வெறும் 15,000 ரூபாய்க்கு ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் வந்து இருக்குது. என்னது 15,000 ரூபாய்க்கு 11 ப்ரோ மேக்ஸா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் எப்போவும் கேட்குற மாதிரி தான் இந்த வீடியோ கோல்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 லைக்ஸ் தான். வீடியோக்களை போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஒரு 2 வாரமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரோ ஃபேஸ்புக் மார்க்கெட் ஒன்று இருக்குது, அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்ஸும் வந்து ஆஃப் ரேட்டோடு கம்மியாக வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன மொபைல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஐஃபோன் தான் இருக்குது. ஐஃபோனு, சாம்சங் அந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் ப்ரீமியம் செக்மெண்ட் தான். அந்த மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் இல்லை 1 லட்ச ரூபா ப்ரைஸிங் ஒர்த்தெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஜஸ்ட்டு 15,000 இருக்குது அண்ட் 17,000 இருக்குது. ப்ரோ இதெல்லாம் ஒரிஜினல் மொபைல்ஸா இல்லை ஒரிஜினல் மொபைல்ஸ் இருக்கிற மாதிரி க்ளோன் மொபைல்ஸாக வந்து கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள், நான் வாங்கலான்னு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தார். இந்த கொஷின்ஸ் வந்து டெய்லி அந்த மெசேஜ் வந்து எனக்கு கேட்டிருக்காரு. நான் பார்க்கல அத்தை. ஸோ எப்போ பார்க்குறேன் நான் மேனுவலில் பின்ன ரிஃப்ரெஷ் பண்ணணும் மெசேஜ் ரிக்வஸ்ட் இன்ஸ்டாகிராமில். அப்போ தான் புது மெசேஜ் தான் இருக்கான்னு எனக்கு தெரிய வரும். ஏன்னா வந்துட்டு எனக்கு புது மெசேஜஸ்க்கு ரிக்வஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஏன்னா வந்து ஆன் பண்ணி வச்சாக்கா ரொம்ப பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் எனக்கு. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் காலையில் அது நான் செக் பண்ணையில் அந்த மெசேஜ் நான் பார்த்தேன். ஸோ பார்த்த பிறகு அவருக்கு நான் மெசேஜ் பண்ணி சொன்னேன், நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ செக் பண்ணேன் இல்லையா. ஸோ நான் ஃபேஸ்புக் போயிட்டு அந்த மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு என்ன இருக்குது ஒரு 4-5 ஐஃபோன்ஸை பார்த்த பிறகு அவங்க எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணேன், ப்ரோ நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அந்த மொபைல் வாங்குறதுக்கு, எனக்கு எப்படி தருவீங்க அந்த மாதிரி நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். 5 பேருக்கு நான் மெசேஜ் பண்ணேன். 5 பேருமே வித்தின் 5 மினிட்ஸில் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. ரிப்ளை பண்ணது தான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. 5 பேருமே என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இது என் வாட்ஸ்அப் நம்பரு, எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணினேன் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் வேணும்ன்ட்டு. அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அந்த மெசேஜ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். மெசேஜில் எனக்கு என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வி இம்போர்ட் ஃபர்ஸ்ட் க்ளோன்ஸ் ஃப்ரம் யூஎஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃபஸ்ட்டு காப்பியை வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு 19,000 ரூபாய்க்கு வந்து ஒரு க்ளோன் மொபைல் வந்துட்டு வாங்கணும்னு நம்மளுக்கு என்ன தலை விதியா சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து இதோட டிஃப்ரென்ஸ் தெரியாது. க்ளோன் மொபைல்ஸ்னா என்ன, ஃபஸ்ட்டு காப்பி மொபைல்ஸ்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஐஃபோன் மாதிரி இருக்குது, ஐஃபோன் கேமரா மாதிரி இருக்குது, iOS மாதிரி இருக்குது, எனக்கு கொடுத்துருங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பேர் தான் நிறைய பேர் வாங்கிட்டு அவங்க காசு ஏமாற்றி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா iOS மாஸ் தான் இருக்கும், iOS இல்லை. அண்ட் அப்புறமா வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ ஒரிஜினல் ப்ராடக்ட் இருக்கும் அண்ட் டூப்ளிகேட் ப்ராடக்ட் இருக்கும், நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஆப்பிள் க்ளோனுக்கும் ஆப்பிள் டிவைசஸ்க்கும் நம்ம எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பெஸ்ட்டான ஒரு வழி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்பிள் டிவைசஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு நம்பர் தருவாங்க. அந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் ஆப்பிள்.com போயிட்டு செக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இன்வேலிட்னு வந்துச்சுனாக்கா அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா அது ஃபேக் ஆனது. அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். 2வது மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஆப் ஸ்டோருக்கு ஓப்பன் ஆச்சுன்னா அது ஆப்பிள் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் க்ளோன்டு இல்லை டூப்ளிகேட் டிவைசஸ்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரு இல்லை வேறு எதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகும், ஆப் ஸ்டோர் ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 3வது மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ சாஃப்ட்வேர் வந்துட்டு ஆப்பிள் சர்வர்லேருந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு ஒரிஜினல் டிவைஸு. ஸோ நீங்கள் ஃபேக் ப்ராடக்ட்டை வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆப்பிள் சர்வர் வந்து உங்களுக்கு எந்த அப்டேட்டுமே வராது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இது என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்குலாம் வந்து ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸெல்லாம் சான்ஸே இல்லை. நீங்கள் அதுக்கெல்லாம் போகாதீங்க. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட்மி வாங்கலாம், விவோ வாங்கலாம். இப்போ சாம்சங்குக்கும் நல்ல மொபைல்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபேக் ப்ராடக்ட் வாங்கிட்டுனா உங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஏன் தான் அந்த ஃபோன் வாங்குனீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ப்ராமிஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்படியே கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து லோ குவாலிட்டி ப்ராண்டாக இருக்கும், எல்லாம் கீழே போட்டால் ஒரிஞ்சிற மாதம் இருக்கும். யூஸிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன் பார்த்தீங்க. அட்லீஸ்ட் ஒரு பாதி ப்ரைஸ் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்து கேட்டிருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தாக்கா வந்துட்டு டெஃபினட்டாக இந்த 3 மெத்தட் நான் சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்குங்க. செகண்ட்ஸில் நீங்கள் எங்கேயும் வந்து இந்த மொபைல் வாங்குறதெல்லாம் இந்த 3 மெத்தட் தான் உங்களுக்கு பெஸ்ட்டானது. இது ஒரு அவேர்னஸ் வீடாக நான் போட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் எல்லாம் தெரியாது. உங்களுக்கு யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சி நம்ம மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ண கீழே லிங்க் தரேன். அப்படியே நான் சர்ச் பண்ண வருவேன்.
அங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வச்சு கேட்கலாம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதில் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video.